Shriram Properties presents Highlights of Kalyanamale, powered by Pariware, always in fashion. Pothys Silks, Alayam of Silks. Aroma, the range of premium food products. தாய் தந்தையரை புத்திசாலிகள் என்று ஒப்புக்கொண்டு தாய் தந்தையர்தான் உலகம் என்று அவர்களை சுற்றி வந்து வெற்றி கனி வாங்கிய அந்த விநாயகரை உச்சியில் வைத்து கொண்டாடும் இந்த திருச்சி வாழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தம்பி அருண் வந்தார். தம்பிக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, அப்பாக்கள் எல்லோரும் வலியை வெளியே சொல்வதே இல்லை. தம்பி வெளியில சொல்லாததாதான்ப்பா அவர் அப்பா, அவரை நீ சொல்லாதப்பா தப்பா, எந்த வலியேன்னு சொல்ல. பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி, காலேஜ் ஃபீஸ் கட்டி, வீட்டை கட்டி, வண்டி வாங்கி வாழ்க்கையினுடைய அந்த ஓட்டத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு அவரை பெத்த அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியாம போவ, கையில காசு இல்லையேன்னு கையை நீட்டி கடன் வாங்கிட்டு கடனுக்கு வட்டி கட்ட முடியாம அந்த வட்டி அசலாகி அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு உறவுகாரனும் வேணும்னு பெரியப்ப சீரு சித்தப்பு சீரு தாய்மாம சீருன்னு செய்யும் போது உலகத்திலேயே எதிரி நீதாயான்னு நீ பாக்குற அந்த பார்வைய கூட வயசு கோளாறு, என் வயசு வரும்போது என்னைய புரிஞ்சுக்கிடுவான்னு வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் குடும்பத்திற்காக ஓடி ஓடி தன் ரத்தத்தை வேர்வையாக சிந்துகிற அப்பாவின் வலியை முழுமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தம்பி உனக்கு வாழ்க்கை பத்தாது, எனக்கு நேரம் பத்தாது. இப்பதான் ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கு. எப்படிப்பா நீங்கள் எல்லாரும் ஏமாளிகளாக பார்க்கிற அப்பா அம்மாக்கள் நாங்கெல்லாம் இப்ப ஏமாளியா கிடையாதுப்பா. நாங்க இப்ப தெளிவாயிட்டோம். சரி, அந்த அம்மா அனுகிரகா வந்து ஒரு 2K கிட்ஸ் பேரண்ட்ஸ் மாதிரி பேசுவாங்கன்னு பார்த்தா அந்த அம்மா 70s கிட்ஸ் பேரண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு போய் உட்காந்துருக்குறாங்க. நீங்க எந்த காலத்திலும் நீங்கள் பெற்றோர்களை வந்து தயவு செய்து கோமாளிகள் என்று மட்டும் சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? நீ எல்லாம் சர்க்கஸ் பார்த்திருக்கிறியா தெரியாதுமா, நாங்கெல்லாம் சர்க்கஸ் பார்த்திருக்கிறோம். அங்கே சாகச வீரர்கள் நம்மை ஆச்சரியப்படுத்துவார்கள், கோமாளிகள் தான் நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள் என்கிற உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் பரவாயில்ல, அடுத்து ஒருத்தர் சிப்பா போட்டு உட்காந்துருக்காரு. பாட்டு எழுதி பேர் வாங்கும் புலவர்களுக்கு மத்தியில் குறை கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர் அவர். இப்ப நான் பேசுறத உன்னிப்பா கேட்டுட்டே இருப்பாரு, எழுதிக்கிட்டே இருக்கிறார். இதுல நாங்கெல்லாம் இப்போ வந்து புத்திசாலிகளாக இல்லாமல் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் மொபைல்ல முழுகி நாசமா போறாங்களா? யாருமா சொன்னாங்க? உங்கள் வேகத்துக்கு நாங்களே எங்களை தயார்படுத்திக்கிட்டோம். இன்னைக்கு உங்க கையில மொபைல கொடுக்கும் போதே பிளே ஸ்டோர் லாக் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம். அவன் அதை உடைச்சிருவான். வெப்சைட் கண்டென்ட் லாக் பண்ணி தான் கையில கொடுக்குறோம். ஸ்கிரீன் டைமே நீ எவ்வளவு நேரம் பார்க்கணும்னு லாக் எங்க கையில இருக்குதுமா. அடல்ட் கண்டென்ட் ஃபில்டர்னு ஒண்ணு போட்டு விட்டோம்னா நீ எதையுமே பார்க்க முடியாது. நான் இப்படி பாக்குறேங்க. ஒரு காலத்துலலாம் பெற்றோர்கள்ட்ட எத்தனை குழந்தை உங்களுக்குன்னு கேளுங்களேன், 10 12 குறைஞ்சது 8. இந்த நாட்டுல பணக்காரர்களை விட குசேலர்கள் அதிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த நாட்டுல. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. வசவசன்னு பிள்ளைய பெத்துக்கிறத விட வளமா நலமா வளர்க்கறதுக்கு அளவா பெத்துக்கணும்னு நினைச்சதே பெற்றோர்களுடைய முதல் புத்திசாலித்தனம். நீங்க வறுமை என்கிற அரக்கனை அழிக்கிற மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுங்களா? கல்வி என்கிற ஆயுதத்தால் மட்டும்தான் முடியும். இதை இன்றைக்கு பெற்றோர்கள் நாங்கள் அத்துணை பேரும் உணர்ந்திருக்கிறோம். அதனாலதான் குழந்தைய கருவில சுமக்கும் போதே கல்விக்கான சேமிப்பையே நாங்கள் தொடங்கிவிடக்கூடிய புத்திசாலியான பெற்றோர்கள் நாங்கள். நீங்க இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு 5வது படித்து செங்கல் சூளையில வேலை பார்க்குற அப்பா, 8வது படிச்சுட்டு வீட்டுல தையல் மிஷின் வச்சிருக்கிற ஒரு அம்மா, ஏழ்மையான குடும்பம், பையன் IAS படிக்கணும்னு ஆசைப்படுறான். சொந்தக்காரங்க அத்தனை பேரும் சொல்றாங்க வானத்துல கோட்டை கட்டாதடா அப்படின்னு. ஆனால் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளின் கனவுகளுக்கு சிறகுகளாக இருந்து ஒத்துழைக்கிறார்கள். எழுதிய UPSC தேர்வுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லயே வெற்றி வாகை சூடினார் அந்த பிள்ளை. பேரு சுப்பிரமணிய பாரதி. இந்த பையன் சொல்றாங்க, கல்விக்கான கடவுள் சரஸ்வதி என்று சொல்லுவார்கள், என் கல்விக்கான கடவுள் என் அம்மா சரஸ்வதி தான் என்று அவன் சொல்லுவான். எப்ப இந்த பிள்ளைகள்கிட்ட நாங்க எங்க புத்திசாலிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் போதும். உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான ஸ்டேஜ் எது தெரியுங்களா? அடலசென்ட் பருவம் என்னக்கூடிய வளர் இளம் பருவம் தாங்க. அந்த 12ல இருந்து 18 வரைக்கும் அவனை நாங்க கையாளுறோம் பாருங்க. இன்னைக்கு இதுக்கே எங்களுக்கு நீங்க அவார்டு கொடுக்கணும்.
அவனை சாதாரணமா நீங்க நினைச்சிட முடியாது. 8 வயசுல அழுவான். என்னடா அழுவுற? எதிர்த்து வீட்டுல ஸ்டார் கட்டி இருக்கு, எனக்கு அது வேணும். டேய் அவங்க வீட்டுல கிறிஸ்துமஸ் டா அதனால கட்டிக்கிறாங்க, இல்ல எனக்கு வேணும். ஒரு 13 வயசுல அழுவான். அது மேரி வீட்டு ஸ்டார் எனக்கு வேணும். டேய் அவங்க வீட்டுல கிறிஸ்துமஸ் டா வேணும். 18 வயசுலயே அழுவான். என்னடா மேரி வீட்டு ஸ்டாரை கட்டணுமா? மேரியே கட்டணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க அந்த காலத்துல எப்படின்னு தெரியலங்க. இன்னைக்கு நாங்கள் புத்திசாலி பெற்றோர்கள் என்ன தெரியுமா செய்யறோம்? ஒரு காலத்துல இருந்தா முளைச்சி 3 இலை வரல உனக்குள்ள, அதுக்குள்ள லவ்வா. அந்த பருவத்துல இருக்கிறவனுக்கு முதல்ல வர்றது எதிர்பாலின ஈர்ப்பு தான். ஆனா இப்ப அப்படி சொல்லி முடிச்சிடவும் முடியாது. இன்னைக்கு ஒரு சிக்கல் இருக்கு. தன்பாலின ஈர்ப்பு வேற ஒரு பெரிய சிக்கல் எங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய அரக்கனாக உருவெடுத்து இருக்கிறது. அப்ப பெற்றோர்கள் நாங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமா அந்த பிள்ளைகளை வளர்க்குறோம் பாருங்க. சாதாரணமா இல்ல, அவன் தோல்ல கை போட்டு இன்னைக்கு பேரண்ட்ஸும் நாங்க தான், ஃப்ரெண்ட்ஸும் நாங்க தான். உனக்கு தெரியுமா? உங்களுக்கு இந்த பருவத்துல இந்த 12 to 18ல உன் உடல் வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதனால் ஏற்படக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ், அதனால உன் சிந்தனையில புத்தியில வரக்கூடிய மாற்றத்தால உனக்கு என்னென்ன நடக்குன்னு சில விஷயங்களை வெளிப்படையா பேசுறோம். தேவைப்பட்டால் வெட்கப்படாமலும் சில விஷயங்களை எங்கள் பிள்ளைகளிடத்துல இன்றைக்கு பேசக்கூடிய பெற்றோர்களாக இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். இந்த காதல் தோல்விக்கு ஒரு வார்த்தை சொல்றோம், பிரேக்கப். ஒரு காலத்துல காதல் தோல்வின்னு வச்சுக்கோங்களேன், தாடியை வச்சுக்கிட்டு தண்ணியை போட்டு ஒரு 30 வருஷமா துவைக்காத சால்வியை எடுத்து போத்திக்கிட்டு உலகே மாயம் ஒரு சொரிநாயை கையில புடிச்சுக்கிட்டு, அட பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசைன்னு 6 வருஷம் பாடி தெரியுமா, இல்லைன்னா ஐசியை முடிச்சுக்குவான். ஆனா இப்ப நாங்கெல்லாம் அப்படி விடுறது இல்லைங்க. அவனுக்கு பிரேக்கப் ஆனா அவனை விட உடஞ்சு போறது நாங்க தான். அவன் 1-1.5 வரைக்கும் அந்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டு அழுதுட்டு தூங்கிடுவான். வெடிய அவனை நினைச்சுக்கிட்டு நாங்க அழுதுகிட்டே இருப்போம், ஏதாவது பண்ணிக்குவானோ அப்படின்னு. அவன் கூடவே இருந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய தத்துவத்தெல்லாம் சொல்லுவாங்க. நாங்க டெத்தே கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் கெத்தா வாழணும்டா தம்பின்னு சொல்லி அவனுக்கு வாழ்க்கையில வர டாக்ஸிக்கான விஷயங்களை எல்லாம் அவனை திருத்தி வெளியே கொண்டு வருகிற டானிக்காகத்தான் இன்றைக்கு பெற்றோர்கள் நாங்கள் இருக்கிறோம். டானிக்கு நாங்கெல்லாம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி நதியா தான்ப்பா, ஒத்துக்கோ. ஆமா, அதுல வேற அவரு சீனியரா இவரு ஜூனியரா. நீங்க கல்யாணம் முடிக்கிறதுங்கிறது பெற்றோர்களுக்கெல்லாம் கனவுங்க. வாழ்நாள் முழுக்க வச்சிருக்கிற சேமிப்பை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கொட்டி தன் கனவை நனவாக்கக்கூடிய அந்த நாளும் வந்து அந்த பிள்ளைய கையை பிடிச்சி கொடுத்து 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேர் விளங்கி இங்க வாழணும்னு சொல்லி நாங்க சந்தோஷப்படுறோம். அப்படி நிம்மதி பெருமூச்சு விடுகிற போது சில மாதங்கள்லயோ சில வருஷங்கள்லயோ நீங்க ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்து நின்னு இது ஒத்து வரலன்னு சொல்லுகிற போது சேர்த்து வைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். இல்ல இது ஒத்து வராது என்கிற போது நாங்கள் மனமு வந்து விவாகரத்து என்கிறதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு தந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய புத்திசாலியான பெற்றோர்கள் இப்படி நினைக்கிறார்கள், என் பிள்ளை அந்த ஒத்து வராத வாழ்க்கைய ஊருக்காக ஊருக்காக ஊருக்காகன்னு பேருக்காக வாழ வேண்டாம், அவனுடைய வாழ்க்கையை அவனாக வாழ வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு முடிவெடுக்கிறோம் என்று சொன்னால், சில கால மாற்றத்துல சில விஷயங்களை நம்ம ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கால மாற்றத்துல பெரிய சவால் என்ன தெரியுங்களா? சிங்கிள் பேரண்டாக இன்றைக்கு பிள்ளைகளை சிகரத்தை தொட வைத்த எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க தெரியுங்களா? வீட்டுக்காரர் சரியில்லை, ஆனா குழந்தை பிறந்துருச்சு, நான் தாயாகி விட்ட காரணத்தினால் தன்மானத்தை விட்டு வாழ முடியாது, நீ சரி கிடையாது அப்படின்னு பிள்ளைய கையில புடிச்சுக்கிட்டு, என்ன குழந்தை பிறந்துட்டா நான் அடிமையா வாழணுமா, கையில புடிச்சுக்கிட்டு வெளியில வந்து அழுவாங்க, விடிய விடிய அழுவான். ஆனா எந்திரிச்சு அப்படி கொண்டைய போட்டு அப்படி முந்தானி எடுத்து இடுப்புல சொருகிட்டு பூமியில இருந்து ஒரு பராசக்தியை போல எழுவாங்க. அடுப்புல இருக்கிற அந்த சோத்தை நம்ம வேலைக்கு போற அந்த டப்பால எடுத்து போட்டு மேல ஒரு அழுத்துவா பாருங்க. அந்த அழுத்தத்தின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? நானும் ஜெயித்து என் பிள்ளையையும் ஜெயிக்க வைக்கிறேன் என்ற சோத்து மேல சத்தியம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய எத்தனை புத்திசாலி பேரண்ட் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். நீங்க பட்டமும் பதக்கமும் வாங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களை சாதனை பெண்மணிகள் என்று சொல்லுகிறோம். பட்டமும் பதக்கமும் பெறுவது மட்டும் சாதனை பெண்மணிகள் அல்ல, ஒழுக்கத்தோடும் சமூக அக்கறையோடும் எந்த தாய்மார்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு பிள்ளைகளை பரிசாக தருகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே சாதனை பெண்மணிகள் தான்.
ஒரு காலத்துல பெண் பிள்ளைகளை தான் பொத்தி பொத்தி வளர்க்கணும்வாங்க, இல்ல ஆண் பிள்ளைகளைத்தான் இன்றைக்கு நாங்கள் பொத்தி பொத்தி வளர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஒரு ஆண் பிள்ளையை நான் ஒழுக்கமாக வளர்த்து விட்டால் 1000 பெண் குழந்தைகளுக்கு இங்கே பாதுகாப்பு நிச்சயம் என்று நாங்கள் தெரிந்து கொண்டு இன்றைக்கு பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளின் வெற்றிக்கு பின்னாலும் ஈடு இணையற்ற பெற்றோர்களுடைய உழைப்பும் தன்னலமற்ற தியாகமும் ஆகச்சிறந்த புத்திசாலித்தனமும் இருக்கிறது என்று நீங்கள் நிச்சயமாக ஒரு பெற்றோராக இருந்து தீர்ப்பு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடைசியில ஏன் தலையில கை வச்சுதான், நீ ஒரு பெற்றோராக இருந்தால் எங்களுக்கு தீர்ப்பு கொடு. நிறைய செய்திகளை குவிச்சிருக்கிறாங்க. சாதாரண பணியாற்றுகிற ஒரு பெற்றோர் சுப்பிரமணிய பாரதி என்கிற அந்த பிள்ளைய IAS அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள்னா நாங்க புத்திசாலி இல்லையா? அது திருநெல்வேலி பக்கம். பேரண்ட்ஸாக நாங்க இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் கலட்டி விட்டுறோம். சிங்கிள் பேரண்டா இருந்தா கூட அந்த சோத்து டப்பாவை மூடி டம்முன்னு அடிக்கிறா பாருங்க, அது சத்தியம் பண்றதான். அவங்க சொல்றாங்க, ஐயா பாலச்சந்தர் படம் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய செய்திகள் ராத்திரி 1:30 மணி வரைக்கும் பையன் முழிச்சிருக்கான்னா இவங்க பதறாங்க. ஏன்னா ஏதாவது பண்ணிடுவானோ, அந்த பொண்ணு பிரேக்கப் ஆயிட்டா என்ன ஆகுறது. நீ இந்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்க்கையோடு தொடர்பு இருக்கிற மாதிரி பேசி இருக்கிறாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான பேரண்டிங். என்னப்பா அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, லவ் பண்றியா, அம்மாட்ட தைரியமா சொல்லுப்பா. அப்படி பேசுகிற பெற்றோர் இன்னைக்கு இருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. திருவண்ணாமலையில சாத்தியம். கிரிவலம் போகும்போதே அவனை கையில பிடிச்சிட்டு போய், தம்பி நீ கிரிவலம் போறது அதுக்காகவா? அது கிடைக்காட்டி பரவாயில்ல தம்பி. இப்படி பேசுகிற ஒரு பெற்றோர் இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுல சும்மா அவர் எழுதினாரு, அவரை போய் இந்த ஜிப்பா போட்ட அப்பா பேசுறாரு ரொம்ப தப்பா. டி ராஜேந்தர் மாதிரியே பேசியிருக்காங்க. வாங்க ஐயா. ஏமாளிகளே சிவகுமார் அவர்கள்.